ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் ஆர்ட். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக வெஜ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: பீன்ஸ், பீரக்காய், கேப்சிகம், வேர்க்கடலை பச்சையாக எடுத்துருக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி ரஃப்பாக பண்ணிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பெரிய சைஸில் 1, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, துருவின தேங்காய் கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்க்கலாம். உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு போடலாம். பச்சை மிளகாய் போடலாம். ஸ்டவ் சிம்லே வச்சுக்கணும். இப்போ நம்ம காய் கட் பண்ணி வச்சதில் இதில் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்குமோ நீங்கள் அதை போடலாம். நாங்கள் இங்கே பீன்ஸ், கேப்சிகம், பீரக்காய் 3 போட்டுட்டு இருக்கோம். இதில் நம்ம பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சா பெரிய சைஸில் ஒரு தக்காளி, எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சொத்திக்கோங்க. கம்மியான நம்ம இன்னொரு வாட்டி போடலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னா இது பண்ண முடியாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா, மஞ்சள் இதில் சேர்க்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சா வேர்க்கடலை பவுடர் பச்சையாக சேர்க்கணும். துருவின தேங்காய், நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஃபுல் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பிளேட் மூட வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இது தோசை, சப்பாத்தி, பூரி, சைடிஷ்டாக எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.